ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் மகர ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் மனைவியோ அல்லது கணவரோ இருந்தாங்கன்னா சமயம் வரும் வரை காத்திருந்து சமயம் வரும்பொழுது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சாதிப்பாங்க. சுத்தமாக வச்சுக்குவாங்க. இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துலையே எல்லாத்தையும் வேலை வாங்குற சூட்சம் தெரிஞ்சவங்களாக தாங்க இவங்க இருப்பாங்க. அதனால தான் இந்த ராசி பூமி ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பயன் தரும், பாதி பயன் தராது அப்படிங்கிற மாதிரி இந்த ராசினோட தன்மை இருக்குங்க. அப்போ இந்த ராசி பிற மீது அன்பு செலுத்துவாங்க, சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. சமயம் வரும்போது எதையுமே சாதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்து சரராசி பாதி பயன் தரும் ராசி. உடம்புல மூட்டு, முழங்கால், கணுக்கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசியை தான் பாதிக்கும். இவங்களுக்கு குடிசை பகுதி, தனித்த இடங்கள், சுடுகாட்டு பகுதி, பிண அறை, குகைகள், காட்டு பகுதியில் இருக்கும் புதக்குழி இதெல்லாம் இந்த மகர ராசியை தாங்க குறிக்கும். இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா புதற்குழியில் மாட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சே, வெளியில் வர முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகளும் வருங்க. மகர ராசியில் பிறந்தவங்க தோற்றம் எப்படி இருக்கும்னா மெலிந்த தோற்றம், பலம் இல்லாதவங்களாக தெரிவிங்க. ஆழ்ந்த கண்கள், மிருதுவான முடி, சிக்கனமாக இருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரங்க கிட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. பொதுவாக இந்த ராசிக்காரங்க வரக்கூடிய நோய்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வாத நோய் வரலாம், கீழ்வாதம் வரலாம், குஷ்டம், அக்கி, செரிக்கிறதெல்லாம் குறைவாக இருக்கும். சில பேருக்கு மனநோய், நரம்பு வலி, சொரிசிரங்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அப்போ இவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய வழியில் போகணும். மகர ராசிக்காரங்க ஓய்வெடுக்காமல் கடினமாக உழைப்பாங்க. இவங்களுக்கு தெற்கு திசையை தாங்க குறிக்கும். இவங்க எண்ணெய் கிணறு, மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய அனைத்தும், அரங்கம், கட்டிட வேலை, தோல் வியாபாரம், மண் வியாபாரம், நிலக்கரி இந்த மாதிரி தொழில் செய்தாங்கன்னா மிக மிக சிறப்புங்க. இவங்க கிட்ட 1000 ரூபாயை கொடுத்து ஒரு பொருளை வாங்க சொன்னால் 950 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு மீதி 50 ரூபா கமிஷன் எடுத்துக்குவார். 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கின மாதிரி பில்லை காட்டிடுவார். கமிஷன் எடுப்பதில் கில்லாடின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு இளம் வயசுலே தலைமுடி நரைச்சிருங்க. இந்த மகர ராசிக்காரங்க பணம் சம்பாதிக்கலே கில்லாடியாக இருப்பாங்க. பணத்தில் மட்டும்தான் இவங்க குறியாக இருப்பாங்க. எதை பேசினாலும் பணமாக தான் இவங்க பார்ப்பாங்க. தனக்கு வரக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு வாய்ப்பு வராதுங்க. அதனாலேயே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. இவங்க மகர ராசிக்காரங்க 29 வயசு கிராஸ் ஆகிற வரைக்கும் அவங்க சிரமத்தை அடைவாங்க. உங்கள் கணவராகட்டும், மனைவி ஆகட்டும் 29 வயசு வரைக்கும் அடி வாங்கி சிரமப்பட்டு கடின உழைப்பால் முன்னேறி இருப்பாங்க. ஸோ அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் இளம் பருவத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற கவலைகள், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்திருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே கிளுகிளுன்னு இருப்பாங்க. அது போகமாக வாழ்க்கை கூட அமையலாம், அபோகமான வாழ்க்கை கூட அமையலாம். பணத்தில் மட்டும்தான் அவங்க குறியாக இருப்பாங்க. இந்த மகர ராசியினோட உருவம் முதலை ஆகுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டே தங்களோட காரியங்களை நடத்தி செல்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க. முதலை தன் இறைக்காக ஒரு இடத்துல ஆடாமல் அசையாமல் காத்து கொண்டு இருக்குமோ அதே போல் தங்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. முதலைகளை போல பாசாங்கு காட்டுவதில் வல்லவர்களாக கூட இருப்பாங்க. பொதுவாக சோம்பேறிகளாக காணப்பட்டால் கூட தன் தேவைக்குன்னு வரும்போது மிகவும் வேகமாக அதை செயல்படுத்துவாங்க. முதலை தன் இறையை பிடிக்கும்போது எப்படி துரிதமாக செயல்படுகிறதோ அதே போல தாங்க ஒவ்வொரு செயலிலும் துரிதமாக செயல்படுவாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க பெண் ராசியாக இருந்தால் இவங்க அதிக புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருந்து அந்த காரியத்தங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலும் கெட்டிக்காரத்தன்மையுடன் லட்சியவாதத்துடன் செயல்படுவாங்க. அதிகமாக கூச்ச சுபாவம் இவங்க கிட்ட இருக்குங்க. எதிர்மறை எண்ணங்கள் எப்போதுமே தனக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. மன இருக்கமுடையவர்கள் கூட சொல்லலாம்.
பொறுமையானவர்களாக இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால பொறுமை இழந்துட்டாங்கன்னா மிகவும் கடுமையானவர்களாக மாறிடுவாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குங்க. இவங்க மிகவும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சரசரவென காரியமற்றுவதில் வல்லவராக இருப்பாங்க. வேகமான செயல்பாடு தான் இவங்க கிட்ட இருக்கும். வேகத்திலும் சற்றே அவசர குணமும் இருக்கும். விவேகம் இல்லாமல் செயல்படவும் மாட்டாங்க. ஆனால் வேகமாக நிலைப்பாட்டுடன் தன்னுடைய காரியத்தை விரைவில் முடிப்பதற்கு மட்டுமே குறிக்கோளாக கொள்வாங்க. இந்த மகர ராசிக்காரங்க நிலத்தன்மைங்கிறனால சோதனை வந்தால் கூட அதை தாங்கி வெற்றி நடை போடுவதில் வள்ளல்னு கூட சொல்லலாம். பக்குவமாக இருந்து ஒரு காரியத்தை செய்வாங்க. எந்த ஒரு காரியத்திலும் முதல் கட்டத்தில் இருந்து கடுமையான உழைப்பையும் கடுமையான சோதனை கடந்து வந்தவர்களாக தான் இருப்பாங்க. மகர ராசி பொருள் தன்மைங்கிறனால கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. கடமை உணர்ச்சியுடன் பாடுபட்டு முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க. பொருளீட்டும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு உழைப்பையும் கொடுப்பார்கள். மகர ராசி தெற்கு திசையை குறிக்கிறதுனால பெரும்பாலும் தெற்கு திசையில் இவங்களோட இருப்பிடம், வீடு, மனை, வாசல், தொழிற்ஸ்தாபனம் இதெல்லாம் அமைஞ்சா மிக சிறப்பாக அமையும். இவங்களுக்கு உழைப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பாங்க. எந்த வேலையும் திறம்பட செய்து பெரியவர்களால் உழைத்து வாழ்பவர்களாக சமுதாயத்தில் காணப்படுவாங்க. யாரிடமே பொறுப்பை ஒப்படைக்க மாட்டாங்க. அவங்களோட பணியை அவங்களே செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது திருப்தியை உண்டாக்குங்க. அப்போது தான் நம்முடைய பணி திறம்பட முடிந்தது அப்படின்னு அவங்க நம்பிக்குவாங்க. அவங்களுக்குள்ளே அவங்க நம்பிக்குவாங்க. இவங்க தங்கம் முதல் மண் வரை உள்ள பொருட்கள் மீது ரொம்ப விரும்புவாங்க. இந்த மகர ராசி வாதத்தன்மைங்கனால உடல்ல எலும்புகள், முட்டிகள், உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதம் சம்பந்தப்பட்ட நோயும் சீரான சுவாசம் இல்லாத தன்மையும் ஏற்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்க பல சக்கர வாகனத்தில் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்ப விரும்புவாங்க. கூட்டத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க தான் இவங்க. இவங்க பொதுவாக மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் உடன் பயணிக்கவும் அதிகமாக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க முழங்கால்ங்கிறதுனால முழங்கால், மூட்டு பகுதி சம்பந்தமான உடல்நிலை தொந்தரவு இவங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்குங்க. இவங்க தம்மை பணிபவர்களை அதற்கு கீழா பணிவார்கள். அடக்கி ஆள நினைப்பவர்களை எதிர்த்து நிற்பாங்க. நல்லது கெட்டது இரண்டுமே கலந்து குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். நல்லவருக்கு நல்லதாகவும் கெட்டவருக்கு கெட்டவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க தங்களோட மனசில் தோண்டியதை செய்வாங்க. ரகசியங்கள் வரை நிறைஞ்சிருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளும் தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு நீர்நிலைக்கு அருகில் இருக்க விரும்புவாங்க. எவ்வளோ வருமானம் வந்தால் கூட அதற்கேற்ப செலவு செய்வாங்க. உணவு கட்டுப்பாடு இருக்காது. திருமண வாழ்க்கை சிறப்பை தராது. ஆரோக்கிய குறைபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புத்திசாலியான குழந்தைகள் இவங்க பெறுவாங்க. இவங்க தகப்பன் வழி சொத்துக்கள் நிலைக்காது. எப்போதுமே ஆடம்பரமாக பேசும் ஆர்ப்பாட்டம் வீரராக இருப்பாங்க. ஏற்றம் இறக்கமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையுங்க. முன்னேற பல வழிகள் போராடி வேண்டி இருக்குங்க. பல உதவிகள் பிறரிடம் இருந்து வரும். அந்த பண உதவிக்கு மாற்றாக வேறு ஏதேனும் தேவை உங்களை பிறர் பயன்படுத்துவார்கள். எதிலுமே எச்சரிக்கை உணர்வு தேவைங்க. மன உறுதியும் சகிப்புத்தன்மையும் மிக்கவர்களாக இருப்பீங்க. பிடிவாத குணத்தை விட்டால் நீங்கள் சீக்கிரம் முன்னேறுவீங்க. அதான் இந்த மகர ராசி குணங்கள். இவர்கள் எப்போதுமே யாரையுமே மதிக்காமல் தன் இஷ்டம் போல காரியங்களை செய்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க சிவந்த மேனியும் பெரிய கண்களையும் உடம்பத்தில் ஏதோ ஒரு மச்சங்களையும் பெற்றிருப்பவங்களாக இருப்பாங்க. இவங்க கல்வி கேள்விகளை பிரகாசத்தையும் புத்திர ஸ்தானங்களுக்கு குறைவிருக்காது. மனைவியிடம் அதிகமான பிரியத்துடன் இருப்பாங்க. மனைவியை போக்கின் தான் நடந்து கொள்வாங்க. சுபாவத்தையும் பெற்றிருப்பாங்க. தனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கிற நோக்கத்தோடு இருப்பாங்க. செல்வந்த குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்து பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகங்களையும் ஸ்திர சொத்துக்களையும் பெறுபவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. இந்த மகர ராசியில் சரம், நிலம் இரண்டுமே இருக்கும். இது சதுப்பு நில காடுகளை தான் குறிக்கும். நிலம் என்றாலே சார்ந்த குணத்தையே குறிக்கும். சார்ந்த குணம் என்றாலே பெருமை தானே. ஆனால் இவங்களோ சார்ந்த குணத்திலே வேகமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது முடியாது என்ற ஒரு செயலை கூட பதட்டப்படாமல் சாந்தமாகவும் பொறுமையாகவும் அதே போல் வேகமாகவும் செயல்பட்டு அந்த காரியத்தை முடிக்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க.
இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஒரு நிலம் ராசிங்கிறனால நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் நீங்கள் அடிப்பிரச்சனமும் அங்கப்பிரச்சனமும் அல்லது அங்கே இருக்கிற கோயிலை சுற்றி வர வழிபாடுகள் செய்வதும் உத்தமங்க. கிரிவலம் செல்வதும் மலையேறி கோயிலுக்கு செல்வதும் ரோப் கார்லெல்லாம் போகக்கூடாது, மலையேறி தான் போகணும். அதே போல் நடைப்பயணம் செய்து நம்ம பழனி முருகனுக்காகட்டும் அல்லது சபரிமலை ஐயப்பனுக்காகட்டும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி நடைப்பயணம் செய்து நீங்கள் வழிபாடு கொண்டினர்களால் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுவது உறுதிங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.